हरि ओम मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यस्तवैः वेदैः साङ्गभद्रकणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै நமः. ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். மகாராஜ் ஹரி ஓம். நமஸ்தே. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா நல்லது. திருவண்ணாமலையில் சந்திப்போம். நல்லா இருக்கேன். இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற கருத்து பகவத்கீதை தியான யோகத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். வெவ்வேறு விதமான விதங்களில் பல வகையான கருத்துக்களை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஃபோக்கஸ் செய்கின்றார் பகவான் கிருஷ்ணர். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு விதமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு விசாரத்தை செய்கின்றார். இரண்டாவது அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவமானது வந்தது. மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மயோகமானது வந்தது. இப்படியே நம்ம பார்க்கும் பொழுது நான்காவது அத்தியாயத்தில் ஞானகர்ம சந்நியாச யோகமானது வந்தது. ஐந்தாவது அத்தியாயத்தில் நம்ம சந்நியாச யோகமானது வந்தது. ஆறாவது அத்தியாயத்தில் தியான யோகமானது வந்தது. அப்போ ஆறாவது அத்தியாயத்தில் தியான யோகம். இதில் என்ன கருத்து? தியானத்தை பற்றி பகவான் பேசுகின்றார். தியானத்தை பற்றி எப்படி அமர்வது, எப்படி உட்கார்வது என்று பேசிய பகவான் எல்லோரிடத்திலும் இறைவனை காண வேண்டும் என்று அந்த கருத்துக்கு வருகின்றார். என்னையே எல்லோரிடத்திலும் நீ காண வேண்டும், அதாவது இறைவனை தன்னிடத்தில் காண வேண்டும். தானும் இறைவன் என்றாலும் ஒரே ஒன்றுதான். தன்னை அறிவதும் இறைவனை அறிவதும் அல்லது ஆத்மாவை அறிவதும் ஒன்றுதான் என்று அந்த இறைவனையே தன்னில் இறைவனையே காணல். தன்னில் இறைவனையே காணலுங்கும் பொழுது எல்லோரிடத்திலும் இறைவனையே காணல் ஐக்கியம் என்பது. ஐக்கியம்ங்கிறது என்னன்னு சொன்னால், ஜீவன்னு ஒரு பொருள் இருக்கு, பிரம்மன்னு ஒரு பொருள் இருக்கு, இரண்டும் ஒன்று என்று அல்ல. பொதுவாக அது புரிவதற்காக அது கூறப்படுகின்றது. அப்போ ஐக்கியம்ங்கிறது என்ன? ஒன்றே ஒன்று தான். அத்வைதம் வாங்க. துவைதம் இல்லாதது அத்வைதம். துவைதமே இல்லை, இரண்டு இருக்கு அது ஒன்று, அப்படி இரண்டு இருக்குங்கிறதே துவைதமாகிறதும், அது ஒன்றுங்கிறதே துவைதந்தேன். அப்போ என்ன ஜீவபெரும ஐக்கியம் அப்படிங்கிறது என்ன? இருக்கிறது உண்மையானது சத்தியமானது ஒன்று தான். அப்போ இருக்கிறது ஒன்றுனா நம்ம என்ன? இருக்கிறது எல்லா இடத்துலையும் அந்த இருக்கிறது ஒன்று தான். அப்போ இல்லாதது என்ன? இல்லாதது பல.
உடல்கள் பல, உள்ளங்கள் பல, மனங்கள் பல, குணங்கள் பல, செயல்கள் பல, கர்ம பலன்கள் பல, எல்லாமே பலவாக இருக்கின்றது, இல்லாதது. பலவாக இருக்கின்றது, இல்லாதது. அது எது இல்லாததோ அது மித்யா. அப்போ அத்வைதம்ங்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது என்னன்னு சொன்னால், இருப்பது ஒன்றுதான், மற்றதெல்லாம் மாயை, மித்யா. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அதற்கு அவ்வளவா முக்கியத்துவம். ஏன்னா இருக்கிறது மித்யா, இருக்கிறது ஆத்மா, பிரம்மன், இறைவன், பிரம்மம், ஈஸ்வரன், இருத்தல், கான்சியஸ்னஸ், சத்தியம், பல பேரில் நம்ம அழைக்கின்றோம். இது இப்போ ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுங்கிறத நம்ம ஒத்துக்கிறது இல்லை, எல்லாம் வெவ்வேறு அப்படிங்கிறது பேச்சுக்கு இடமில்லை. எல்லாம் வெவ்வேறு தான், யார் இல்லைன்னு சொன்னது. ஆனால் இருக்கிறது ஒன்று, வெவ்வேறாக இருக்கின்றது. இருக்கிறது ஒன்று. பானைகள், பூசா எல்லாமே யானை மாதிரி, மிருகங்க மாதிரி பல்வேறு பானைகளாக இருந்தாலும் அதில் இருக்கிறது என்ன? களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்றால் இருக்கிறது என்ன? மண். அப்போ இருக்கிறது மண். இது தப்பா? இதை நான் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜீவரப்ப பிரம்ம ஐக்கியத்தை ஏற்க முடியாதுன்னா என்ன செய்யும்? அப்படி இருக்கிறது ஒன்றுதே அப்படின்னு பகவான் உபதேசம் செய்தார். அர்ஜுனனுக்கு கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்தது? இது நடக்குமா? இது புரியுமா? இது ப்ராக்டிக்கலி முடியுமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அவன் என்ன வழியில் சொன்னாப்புல, மனம் அலைகவாயக்கூடியதாக இருக்கின்றது, மனம் ஒன்றுபடாததாக இருக்கின்றது, சஞ்சலமிகி மன கிருஷ்ண பலவத்திரிடமாக இருக்கின்றது. மனதில் அது முடியுமா? ஏனெனில் அது சஞ்சலப்படக்கூடியது, ஒரு நிலையில் இல்லாதது, பிரமாதி பலவத்திரிடம் பலவந்தமாக விஷயங்களை நோக்கி, அதாவது அனாத்ம விஷயங்களை நோக்கி, துவைதத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடியதே, அது முடியுமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவானுடைய பதில், மனம் அப்படித்தான், அபியாசம் வைராக்கியத்தினால அதை இழுக்கலாம் என்று பகவான் கூறி, ஆகையினால அபியாச மனனும் வைராக்கிய மனனும் என்று கூறிய பகவான், அபியாசங்கிறது என்ன? தொடர்ந்து கருத்துக்களை சிந்தித்தல். எதை சிந்தித்தல்? நாம் கேட்ட படித்த கருத்துக்களை. உலகம் மித்யா, இந்த உடல் மனம் மித்யா, இந்த உடல் மனம் நான் அல்ல. அப்போ நான் யாரு? அந்த எது எப்பொழுதுமே எல்லா காலத்திலேயுமே இருந்தது, இருக்கின்றது, இருக்க போவது எதுன்னா அது இருத்தல். அது நான் என்ற ஒரு அபியாசம். அதற்கு என்ன வேணும்? விவேகம், வைராக்கியம். ஆக விவேக வைராக்கியத்தோடு பண்ணணுங்கிறாங்க. அப்போ அபியாசம் பண்ணணும்னா வைராக்கிய விவேகமானது வேண்டும். ஏன்னா ஓரளவு புரிஞ்சிருக்கணும்ல, உலகத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும், ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். உலகம் மித்யா அப்படிங்கிற மனசில் ஏதோ பதிந்திருக்க வேண்டும். அப்போ அதுக்கு அபியாசம் தேவைப்படும். இப்போ அபியாசம் பண்ணணும்னா வைராக்கியம் வரும், வைராக்கியம் வரணும்னா அபியாசம் பண்ணணும். ஒன்றோடு பிணைந்து இருக்கின்றது. அதே சாமிஜி, பூஜை சாமிஜி, தயானந்த சாமி சொல்லுவாங்க, ஒரு பைத்தியக்காரனுக்கு பொண்ணு பார்க்க போனாங்களாம். பொண்ணு வீட்டில் பைத்தியம் தெரிஞ்சால் பையனுக்கு நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னாங்களாம். ஆனால் பையன் ஜாதகத்தில் பொண்ணு கல்யாணம் முடித்தாத்தே பைத்தியம் தெரியும் அப்படின்னாங்களாம். இவங்க சொன்னாங்களாம், பையன் வீட்டில் கல்யாணம் முடித்தாத்தே பைத்தியம் தெரியும் அப்படின்னாங்களாம். பொண்ணு கொடுக்குறவங்க என்ன சொன்னாங்க? பைத்தியம் தெளிஞ்சால் நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி விவேக வைராக்கியத்தினாலவே, வேக வைராக்கியம் வந்தாத்தே அபியாசம் வரும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் அபியாசம் வரணும்னா விவேக வைராக்கியம் வரணும். அந்த மாதிரி எல்லாமே சைமல்டேனியஸ்லி போகும். அப்போ என்ன செய்யணும்? மொத்தமாக நம்ம அபியாசமும் செய்யணும், வைராக்கியம் விவேக வைராக்கியத்தையும் நாம் அடைய வேண்டும்.
அர்ஜுனுடைய கேள்வி பகவானுடைய பதில் நடக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாமே ஓகே தான், ஆனால் அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அர்ஜுனனுக்கு இனி ஒரு சந்தேகம் வந்தது. அயதி சத்தையோ வேதக யோகாச்சாலித மானசகன் சொன்னாப்புல, முயற்சியை செய்பவன் இடையில் அவன் நிஷ்டையை அடையவில்லை, ஞானத்தை அடையவில்லை, முழு மோட்சத்தை அடையவில்லை. ஆனால் மோட்ச மார்க்கத்தில் அவன் இறங்கி முயற்சி செய்து யோக சம்சித்தி, அந்த யோக சித்தியை அடைவதற்கு முன்பு இறந்து விட்டான். அவனுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அர்ஜுன் அதுக்கு பதில் என்ன பகவான் சொல்றார்? இறந்த பின்பு அவன் செய்த சாதனைகள் நட்டமாவதில்லை, 2 பலன் கிடைக்கும். அதாவது சாஸ்திர வேதாந்த விஷயங்களை ஆத்ம ஞானத்தை விசாரம் செய்யும் பொழுது அவன் மற்ற நல்ல காரியங்கள் செய்கிறதனுடைய புண்ணியத்தை அவன் அடைகின்றான். சாஸ்திர விசாரத்தில் எல்லா செல்வங்களும் அவனுக்கு வரும், சகல ஐஸ்வர்யமும் ஆத்ம ஞானத்தை ஈடுபடுவர்களுக்கு வரும்னு சொல்றார். என்ன ஐஸ்வர்யம் வரும்னா, இவன் புண்ணியத்தை அவன் அடைகின்றான் சாஸ்திர விஷயங்களில். அது மட்டுமல்ல, விவேக வைராக்கியம் என்பதும் இந்த சாஸ்திர விஷயத்தில் ஒரு நெருடல் இருந்துச்சுன்னா, ஒரு தடைகள் இருந்துச்சுன்னா, சாஸ்திரத்தை கேட்பதன் மூலமாக ஆத்ம நான் கர்த்தா அல்ல, நான் போக்தா அல்ல, நான் சுத்த சைதன்யம், என்னுடைய உண்மை சுரூபம் அதுதான், எனக்கு இந்த உலகில் நிம்மதியை கொடுக்கக்கூடிய எதுவுமே இல்லை என்று தெரிந்திருந்தும் அவன் வாழ்க்கையில் தெரிந்தாலே புண்ணியம்தான். ஆனால் அதை தெரிந்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன்பு, நிறைவு என்கின்ற மோட்சத்தை அடைவதற்கு முன்பு அவன் இறந்து விட்டால் அவனுடைய நிலை என்ன? ஒரு நிலை, இறந்த பின்பு எதில் விட்டானோ அதில் தொடர்வான். இறந்த பின்பு மேலுலகம் சென்று சுகபோகங்களை சௌரியங்களையும் அனுபவித்து மீண்டும் திரும்பி வருவான். மீண்டும் திரும்பும் பொழுது ஒன்று பண்பாடுள்ள தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய செல்வந்தர்கள் வீட்டில் பிறப்பான், நம்பர் 1. நம்பர் 2, ஞானிகளுடைய வீட்டில், ஏழ்மையான ஞானிகளுடைய வீட்டில் அவன் பிறப்பான். அதாவது 7 படி இருக்குன்னு சொன்னால் 1, 2, 3 படியை தாண்டினவன் செல்வந்தருடைய வீட்டில் பிறப்பான். 6 படிக்கு போய் 7ஆவது படியில் காலெடுத்து வைக்கும்போது கடைசி பல ஆண்டுகள் முயற்சி செய்து அவன் யோக சித்தியை அவன் அடையாமல் இறந்துவிட்டால் ஏழ்மையான குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான் என்று அர்ஜுனனுக்கு பகவான் கூறுறான். ஆகினால் இதில் என்ன சூட்சுமோ? ஏ அர்ஜுனா, நீ புண்ணியவான், நீ ஒரு யோக பிரஷ்டன். அவன் ஆன்மீக சாதனைகளில் மறுபிறவியில் தொடர்கின்றான். சில பேர் ஏன் சன்னியாசி ஆனாங்க, ஏன் எதற்காக துறவு பூண்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அனப்பியாசேன, அதாவது அவங்களுக்கே தெரியாமல் 20-25 வயசில் அவர்களுக்கே தெரியாமல் வைராக்கிய ஞானம் வந்து அனைத்தையும் துறந்து விட்டு சுவாமிகளாக ஆகிவிடுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், காரணம் அவர்களுக்கு சொல்ல முடியாது. அது என்ன? பூர்வ ஜென்ம வினைகளினே காரணம். ஆக அதனால தான் எந்த ஒரு பாடத்துலையும் வகுப்பு பிகாமோ பிகாமோ இல்லை 10th 9th பார்த்தீங்கன்னா ஒரே வயசு உடையவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு வருஷம் பயிலாடவங்க அந்த 3 வருஷம் முன்னப்பின்ன இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில், வேதாந்தத்தில் அல்லது சந்நியாச வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா வயது உடையவர்களும் இருப்பார்கள். வேதாந்த கிளாஸில்
20லேருந்து 80 வரலும் கலந்து இருப்பாங்க. கிளாஸில் போய் நம்ம எங்கேயா வேதான கிளாஸ் எடுக்கும்போது போய் பார்த்தா தெரியும். எல்லா வயது உடையவர்களும் வருவாங்க. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு அந்த சாஸ்திரத்தில் வரமாட்டாங்க, ஆனால் இவன் வந்து இருப்பான். ஆக யோகிகளுடைய சாஸ்திரத்தை போதிக்கக்கூடிய தெரிந்தவருடைய குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான், இவன் செய்த புண்ணியத்தினால. ஆனால் இன்னொன்று நம்ம இல்லை, எங்கள் அம்மா அப்பாலாம் ஆத்ம ஞானத்தில் இல்லையே, நான் இந்த இதில் வந்துட்டேன்னு சொன்னால், முதல் இது அவங்க ஆத்ம ஞானத்தில் தான் இருந்தாங்கன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. யாராலுமே இவர் ஞானியா இவர் ஞானி இல்லையா அப்படின்னா யாருக்கு தெரியும்? பாம்பின்கால் பாம்பறியும். ஒருத்தர் ஞானியா இல்லையாங்கிறதுனா அவர் ஞானியாக இருக்க வேண்டும். ஆக வெளி விவகாரங்களை வச்சு, வெளி நடவடிக்கையில் வச்சு இவங்க ஓரளவுதே கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, மிக தெளிவாக துல்லியமாக இவர்கள் ஞானத்தை அடைந்தார்கள், இவர்கள் ஞானத்தை அடையவில்லை, இவர்கள் பக்குவம் அடையவில்லை என்று மிக துல்லியமாக அவர்களை கணிக்க முடியாது. ஓரளவு விவகாரத்தில் கணிக்கலாம். இனி ஒன்று, அப்பா அம்மா ஆத்ம ஞானம் இல்லாவிட்டாலும் கூட இவன் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவன் ஞானத்தை அடைவதற்குரிய அல்லது ஆன்மீக மார்க்கத்தில் அவன் அறியாமலே இழுத்து கொண்டு வந்து விட்டுவிடும். அதுதான் அந்த சுலோகத்தில் நம்ம இப்பொழுது பார்த்து வருகின்றோம். எந்த சுலோகத்தில் இப்போ பார்த்தோம்? கடைசியாக 43வது சுலோகம். தத்ர தம்புத்தி சம்யோகம் தத்ர தம்புத்தி சம்யோகம் லபதோ பௌர்தேகிகம் லபதே பௌர்வதேகிகம் யததோச்ச ததோ பூயः யததோத சதோ பூயः சம்சித்தௌ குருநந்தன சம்சித்தௌ குருநந்தன. பகவான் கிருஷ்ணர் 43வது ஸ்லோகத்தில், ஏ குருநந்தன மகனே, யாருடைய மகனே? குருநந்தன, குருவம்சத்தில் பிறந்தவனே. பஞ்ச பாண்டவரோடும் கௌரவரோடும் குருவம்ச